ஹியூமன் போடியமுடன் இணைந்து எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast Case 16 Episode 2 புதைக்குழியில் மூழ்கும் கொலையாளி. அட்லாண்டா தான் ஜானோட சொந்த ஊரு. அவர் பிறந்து வளர்ந்த ஊரு அது. பிசினஸ்க்காகத்தான் அவர் போல்டர் வந்தாரு. அவரோட மனைவி லுசிண்டா லூ பேஷும் மகன் ஜான் ஆண்ட்ரூவும் அங்கதான் இருந்தாங்க. அவர் போல்டருக்கு வந்து நிறைய சம்பாதிச்சாரு, நிம்மதியா இருந்தாரு. அதெல்லாம் 1996 டிசம்பர் 26 காலையில வரதான். அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல புயல் வீச தொடங்குச்சு. அவரோட செல்ல மக ஜான் பெனெட்டோட கொலை சம்பவம் அவர் குடும்பத்தை வேரோட உலுக்கிடுச்சு. எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. ஆசை மக அநியாயமா செத்து போயிட்டா. கண் எதிரையே அவளை காவு கொடுத்துட்டாங்க. காத்துல கற்பூரம் கரைஞ்ச மாதிரி காணா போயிட்டா. யாரு கொன்னான்னு கண்டுபிடிக்க முடியாத போலீஸ் அவர் குடும்பத்தையே சந்தேகமா பார்த்துச்சு. அந்த குடும்பத்தோட நிம்மதியை யாரோ ஒருத்தன் எங்கேயோ இருட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் பறிச்சுட்டான். அவனைதான் தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. ஜான் குடும்பத்துல இவ்வளவு மர்மமா என்ன நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? 6 வயசு புள்ளைய யாரு கொன்னிருப்பான்னு தெரியாம அமெரிக்காவுக்கே மண்டை காஞ்சுது. அதை தெரிஞ்சுக்க துடிச்சாங்க. எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி மீடியாவும் காத்துல இருந்து கயிறை திரிச்சு ஃபேமிலி த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி, புராண கதைகள் மாதிரி என்னென்னவோ கதைகளை சொல்லுச்சு. அதுல உண்மை இருக்கா முழு பொய்யானுலாம் யாருமே யோசிக்கல. ஜான் பெனெட் கழுத்தை யாரோ அடையாளம் தெரியாத ஆளு நெரிச்சான். ஜான் குடும்பத்தை நல்ல அடையாளம் தெரிஞ்ச மீடியா அவங்க கழுத்தை நெரிச்சுது. அவ்வளவுதான் வித்தியாசம். கொலைகாரன் உயிரை கொலை செஞ்சான், ஊடகம் உண்மைய கொலை செஞ்சது. மீடியாவை 4ஆம் தூண்னு நம்ம ஊர்ல சொல்வாங்க. அந்த 4ஆம் தூண் உண்மை மேல அப்படியே சரிஞ்சு அதோட குரல் வளைய இருக்குச்சு. உயிர் தப்பிக்க உண்மை போராடுச்சு. மீடியா ஜான் ராம்சி குடும்பத்தோட அட்லாண்டாவுக்கு போக போறாருன்னு நியூஸ் எழுதுச்சுன்னு போன எபிசோட்ல சொன்னோம், ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? சரி, பரவாயில்ல. அந்த நியூஸ் வந்த உடனே ஏதோ ஜான் ராம்சி குடும்பத்தோட அட்லாண்டாவுக்கு தப்பிச்சு போக போறாருன்னு ஊர்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்குத்தான் சின்ன கல்லு கிடைச்சா போதுமே, பெரிய மலையா ஆக்கிடுவாங்களே. மனுஷங்களுக்கு புரணி பேசுறது தானே வேலை. அடுத்தவங்களோட மனசு அந்த புரணியால என்ன பாடுபடும்னு யோசிக்கவே மாட்டாங்களே. அட்லாண்டா ஜானோட சொந்த ஊருங்கிறதுனால அங்க ஜான் பெனேவ அடக்கம் பண்ண நினைச்சாரு. அந்த ஏற்பாடுகளுக்குத்தான் ஃபிளைட்ட பத்தி பைலட் கிட்ட பேசினாரு. குடும்பத்தோட ஜான் பெனேவ அடக்கம் பண்ணவும் போனாரு. போயிட்டு அந்த வேலை முடிஞ்ச உடனே ஓடியும் வந்தாரு. அதுக்குள்ள மீடியாவில இஷ்டத்துக்கு எழுதுறாங்களேன்னு அவர் துடிச்சாரு. ஆனா மீடியாவாய மூட முடியுமா? உண்மையிலேயே மீடியாவோட ஸ்பெக்குலேஷன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கே பெரிய இடைஞ்சலா இருந்துச்சு. அதே நேரத்தில் மீடியாவுக்கு போலீஸ்ட இருந்து நியூஸ் போயிருக்கும்னு பேசிக்கிட்டாங்க. மர்டர் பற்றி டிசம்பர் 26 அன்னைக்கு ஜான், பேட்சி 2 பேர்ட்டையும் போலீஸும் டிடெக்டிவ்ஸும் வீட்டில் வச்சு விசாரிச்சாங்க. ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்க போனீங்க? ராத்திரியில் ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணும்போது வீட்ல யார் யார் இருந்தாங்க? உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? இப்படி அடுக்கடுக்கா கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. அவங்களும் அசராம பதில் சொன்னாங்க. அதை எதையுமே போலீஸ்காரங்க ரெக்கார்ட் பண்ணிக்கல. அண்ணன் பர்க் மட்டும் அன்னைக்கு காலையில விசாரணை நடக்கிற நேரத்துல வீட்டில் இல்லை. ஜானோட ஃப்ரெண்ட் வீட்டில் அவனை இருக்க சொல்லியிருந்தாங்க. போன எபிசோட்ல சொன்னேன், இப்பயும் ஞாபகப்படுத்துறேன். டிடெக்டிவ் ஃப்ரெட் பேட்டர்சன் அங்க போய் அவனை விசாரிச்சாரு. ஆனா அவனை விசாரிச்சது ஜானுக்கும் பேட்சிக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, யாராவது மாத்தி பேசுறாங்களா அப்படின்னெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் இப்படி விசாரணை நடத்துறது வழக்கம்தான். அடுத்த நாளும், அதாவது டிசம்பர் 27 அன்னைக்கும் ஜான்கிட்ட கேள்விகளை கேட்டு விசாரிச்சாங்க. ஸ்டன் கன்னா என்னன்னு தெரியுமா? ராத்திரியில அவ என்ன சாப்பிட்டா? வீட்ல தான் சாப்பிட்டாளா, வெளியே சாப்பிட்டாளா? இப்படியான கேள்விகளா இருந்துச்சு. அவரும் சலிக்காம அவருக்கு தெரிஞ்சதை சொன்னாரு. அப்ப பேட்சி மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க கிட்ட எதுவும் விசாரிக்கல. டிசம்பர் 28 3 பேர்ட்டையும் மறுபடியும் விசாரிச்சாங்க. 3 பேரோட கையெழுத்து மாதிரியையும் வாங்கினாங்க. மிரட்டல் நோட்டீஸ்ல உள்ள கையெழுத்தும் இவங்களோட கையெழுத்தும் ஒன்னான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. 3 பேரோட கையெழுத்தும் ஒத்து போகல.
இது சம்பந்தமாகவும் மீடியால புரளி வந்துச்சு. வீட்டில் உள்ளவங்களே மிரட்டல் நோட்டீஸ் எழுதியிருக்காங்கன்னு பேசினாங்க. ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜான் பெனே பாடி கிடைச்ச அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அவங்கள விசாரிச்சிருக்கலாம். போலீஸ் அதை செய்யவே இல்லை. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், டெட் பாடிக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்ததான்னுலாம் கூட விசாரிச்சிருக்கணும். ஏனோ போலீஸ் அதை செய்யல. அப்படி விசாரிக்காம விட்டது தப்புன்னு பேசிக்கிட்டாங்க. போலீஸ் இதை ஏன் செய்யலைங்கிறது யாருக்கும் புரியல. இந்த கேஸ்ல இப்படி நிறைய ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டை வழியா தான் உண்மை வெளியேறிச்சு. கொலைகாரனும் தப்பிச்சு வெளியே சுத்திட்டு இருந்தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜான், பாட்சி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறத போலீஸ் கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவங்களோட நடத்தையில ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு ரொம்ப உன்னிப்பா பார்த்தாங்க. இந்த கேஸை பொறுத்தவரை ஐவிட்னஸ் இல்லை, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வச்சு தான் கேஸை முடிக்க முடியுன்றது உறுதியாயிருச்சு. அதனால ஏதாவது துப்பு கிடைச்சிராதான்னு போலீஸ் ஒவ்வொன்னையும் ஜாக்கிரதையா விசாரிச்சாங்க. ஜான் பெனேவோட பாடியில இருந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு மாதிரிகளை எடுத்தாங்க. ஃபேமிலி மெம்பர்களோட டிஎன்ஏ கூட இது மேட்ச் செஞ்சு பார்த்தா அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒரு குழந்தையோட அம்மா அப்பா யாருன்றத இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கைரேகை மாதிரி டிஎன்ஏவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருடைய டிஎன்ஏ மாதிரி இன்னொருத்தருடைய டிஎன்ஏ இருக்காது. அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைகளோட டிஎன்ஏவில் பேரண்ட்ஸோட டிஎன்ஏ அடையாளம் இருக்கும். அது ஒரு சிக்னேச்சர் மாதிரி. 1981 செரி ஹில்ஸ் வில்லேஜில் ஒரு மர்டர் நடந்துச்சு. சில்வியா குவேலிங்கிற 34 வயசு பொண்ணை பாலியல் வல்லுறவு செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இந்த கேஸில் 40 வருஷத்துக்கு அப்புறம் 2022 வருஷத்துல குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் தான் உதவிச்சு. டிஎன்ஏ விவரங்கள்லாம் ஒரு பேங்க் மாதிரி சேகரித்து வச்சிருப்பாங்க. அதில் வழக்கமாக குற்றம் செய்கிறவங்களோட டிஎன்ஏவும் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கேஸ்லையும் சம்மந்தப்பட்டவங்களோட டிஎன்ஏவும் இருக்கும். ஒவ்வொரு கேஸ்லையும் டிஎன்ஏவை இந்த மாதிரி பழைய டிஎன்ஏ விவரங்களோட செக் பண்ணி பார்ப்பாங்க. அதிலிருந்து குற்றம் பண்ணின ஆள்களை கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட பரம்பரையையே இந்த டிஎன்ஏ டெஸ்டால இப்ப கண்டுபிடிச்சிட முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. மர்டர் கேசஸ்ல இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது. பல முடிச்சுகளை அவிழ்க்க இது உதவுது. டிடெக்டிவ் டாம் ட்ரிஜில்லோ தான் முதல்ல இந்த கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்ட் விவகாரங்களை பாத்துக்கிட்டாரு. ஜான் ஃபேமிலியில எல்லார்கிட்டயும் டிஎன்ஏ சாம்பிள் வாங்கினாங்க. எச்சில், ரத்தம் இதுலெல்லாம் டிஎன்ஏ இருக்கும். டெட் பாடியோட டிஎன்ஏ சாம்பிள், சந்தேகப்படுறவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் ரெண்டையும் ஒப்பிட்டு பாப்பாங்க. அதுல இருந்து கொலைக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருந்தா கண்டுபிடிப்பாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் முடிவுல பாட்சி, ஜான் 2 பேர் மேலையும் சந்தேகம் இருக்கு அப்படின்னு டிடெக்டிவ் டாம் ட்ரிஜில்லோ சொன்னாரு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, டிஎன்ஏ டெஸ்டுக்கு பாட்சி சாம்பிள் கொடுக்கவே இல்ல அப்படின்னு மீடியால தொடர்ந்து எழுதினாங்க. அது உண்மையே இல்லாத நியூஸ். போலீஸ் ரிப்போர்ட்ல ஜான் ஃபேமிலியில எல்லாரும் டிஎன்ஏ டெஸ்டுக்கு சாம்பிள் கொடுத்தது தெளிவா பதிவாகி இருந்துச்சு. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் 3 டிஎன்ஏ டெஸ்ட் நடந்திருக்கு. 1997 ஜனவரி 15 அன்னைக்கு மொதல் டெஸ்ட். ஜான் பெனே விரல்களோட நக கண்கள்லையும் அவளோட பேண்டீஸ்ல இருந்த ரத்த கரையிலையும் சாம்பிள் எடுத்து இந்த டெஸ்ட நடத்தினாங்க. இதுல ஜான் ஃபேமிலியில இருந்த யாரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல. ஆனா அடையாளம் தெரியாத ஒருத்தரோட டிஎன்ஏ இருந்துச்சு. அந்த டிஎன்ஏ யாருதுன்னு தெரிஞ்சா இந்த கேஸ்ல கொலை யாரு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சிடும். இந்த டெஸ்டோட முடிவை போலீஸ் டிபார்ட்மெண்ட், லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லல. இந்த முடிவை பப்ளிக் ஃபோரத்திலையும் வெளியிடல. ஆனா இந்த டெஸ்டோட முடிவுல தான் பாட்சி, ஜான் 2 பேர் மேலையும் சந்தேகம் இருக்கு அப்படின்னு டிடெக்டிவ் டாம் ட்ரிஜில்லோ சொன்னாரு. ஏன் சொன்னாரு தெரியல. அடுத்தது மே மாசம் 1997 இன்னொரு டெஸ்ட் நடத்தினாங்க. மேரிலாண்ட்ல இருந்த செல் மார்க் லேப்ஸ்ல இந்த டெஸ்ட் நடந்துச்சு. இதுலயும் ஜான் ஃபேமிலிக்கு சம்பந்தம் இல்லன்னு தான் ரிசல்ட் வந்துச்சு. போன டெஸ்ட் மாதிரியே இந்த டெஸ்ட்லயும் இன்னொருத்தரோட டிஎன்ஏ இருக்குங்கறத சொன்னாங்க. அந்த மர்ம நபர் யாரு தெரியல. 6 வருஷம் கழிச்சு 2003 வருஷத்துல டென்வர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் லேப் ராம்சி டிஎன்ஏ சாம்பிள்களை கம்பைன்டு டிஎன்ஏ இண்டெக்ஸ் சிஸ்டம்ல சேர்க்க முயற்சி எடுத்துச்சு. கம்பைன்டு டிஎன்ஏ இண்டெக்ஸ் சிஸ்டம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். இதுல குற்றவாளிங்க, அதுல தொடர்பு இருக்கிற குடும்பங்க, இப்படி எல்லாரோட டிஎன்ஏவும் இருக்கும்.
ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் இதுல கிடைக்கும். இத கோடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல டிஎன்ஏவை வைக்க சில கண்டிஷன்ஸ் உண்டு. ஸ்ட்ரிக்டான புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதாவது கேஸ்ல தேவைப்படுற டிஎன்ஏ விவரம் இங்க இருந்தா உடனே அவங்க சொல்லுவாங்க. கேஸுங்களை முடிக்கிறதுக்கு இந்த டேட்டா ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து 2008 ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் நடந்துச்சு. அது வெர்ஜீனியால இருந்த போர்ட் லேப்ஸ்ல நடந்துச்சு. இந்த டெஸ்ட் அப்ப டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியா இருந்த மேரி லேசியோட முயற்சியில நடந்துச்சு. இந்த டெஸ்ட டச் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாங்க. இது அப்பதான் வந்திருந்த ஒரு புது டெக்னாலஜி. ஜான் பெனே செத்தப்ப போட்டிருந்த ட்ரெஸ்ல ஏதாவது டிஎன்ஏ அடையாளம் தெரியுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட நடத்துனாங்க. இது எதுக்குன்னா, ஒருவேளை பாலியல் வல்லுறவு முயற்சி எதுவும் நடந்திருந்தா அந்த நேரத்துல பேண்ட பிடிச்சு இழுத்திருக்கலாம், பேண்டீஸ் அவுக்க ட்ரை பண்ணிருக்கலாம். அப்படியான முயற்சி நடந்திருந்தா அப்படி செஞ்ச ஆளோட டிஎன்ஏ அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியும். அத வச்சு அந்த ஆளு யாருங்கறத கண்டுபிடிச்சிடலாம்னு இந்த டெஸ்ட நடத்துனாங்க. இந்த டெஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. ஒரு வகையில ஜானோட ஃபேமிலிக்கு அது நல்லதா முடிஞ்சது. ஜான் பெனேவோட மர்டருக்கு அப்புறம் போல்டர் போலீஸ்காரங்க ஜானோட ஃபேமிலியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக விசாரிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவர் படித்த ஸ்கூல், டீச்சர்ஸ், இப்படி எல்லா இடங்கள்லையும் விசாரிச்சாங்க. போல்டரில், ஜான் சம்மர் ஹாலிடேஸை கழிக்கிற மிச்சிகனில், சொந்த ஊரான அட்லாண்டாவில், இப்படி எல்லா இடத்துலையும் விசாரிச்சாங்க. ஜான் யாருங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு விசாரணையை செஞ்சாங்க. 1956 வருஷம் டிசம்பர் 29 அன்னைக்கு வெஸ்ட் வெர்ஜீனியாவில் தான் பேட்சி பிறந்தா. பேட்சிக்கு சின்ன வயசுல இருந்தே நாடகத்தில் நடிக்கிற ஆர்வம் உண்டு. பார்க்கவும் அழகா இருப்பா, நல்லா டான்ஸ் ஆடுவா, ஃப்ளூட் வாசிப்பா, நல்லா நடிப்பா. அதே மாதிரி படிப்பலியும் கெட்டிக்காரி. எல்லாருக்கும் அவளை பிடிச்சு போயிடும். அவளும் ஒரு பியூட்டி குவீன் தான். மிஸ் வெஸ்ட் வெர்ஜீனியா போட்டியில் 13 வயசுல கலந்துக்கிட்டா. மிஸ் டீனேஜ் வெஸ்ட் வெர்ஜீனியா போட்டியில் கலந்துக்கிட்டா. ரன்னராக செலக்ட் ஆனா. மிஸ் மார்கன் டவுன், மிஸ் வுட் கவுண்ட், இப்படி பல போட்டிகளில் கலந்துக்கிட்டா. வின்னர் ஆகாட்டாலும் எல்லாத்துலேயும் ரன்னர் ஆனா. 1979 டிகிரி முடிச்சா. அவளுக்கு அப்பா ஒரு கார் வாங்கி கொடுத்தார். இப்படி வளர்ந்துச்சு அவளுடைய லைஃப். ஜான் பிறந்தது 1943 வருஷம் டிசம்பர் 7. அவன் பிறந்த 2 வருஷத்துல பேர்ல் ஹார்பர்ல ஜப்பான் குண்டு போட்டுச்சு. ஜானோட அப்பா போருக்கு போயிட்டார். அவர் ஒரு பைலட். போர்ல ஜெயிச்சு பல மெடல்கள் வாங்கிட்டு வந்தார். ஓகேமாஸுங்கிற ஊர்ல ஜான் ஹைஸ்கூல் படிப்பு முடிச்சான். லூசிண்டா லவ்பாஷ 1966 வருஷம் கல்யாணம் பண்ணினான். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு பெத் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் மெலிண்டான்னு ஒரு பொண்ணும் 1976 ஒரு பையனும் பிறந்தாங்க. அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதனால அவருடைய ஒய்ஃப் 1977 டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க. அவங்க குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவரு தனியா வந்துட்டார். அவருடைய அம்மா கேன்சர்ல இறந்துட்டாங்க. அப்புறம்தான் பேட்சியுடைய அறிமுகம் ஏற்பட்டுச்சு. ஜானுக்கும் பேட்சிக்கும் 1980 வருஷம் நவம்பர் 5 கல்யாணம் நடந்துச்சு. அப்ப ஜானுக்கு 36 வயசு, பேட்சிக்கு 23 வயசு. அட்லாண்டாவில் பீச் ட்ரீ பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சில் அவங்க கல்யாணம் நடந்துச்சு. போல்டரை தலைமையிடமாக கொண்ட ஆக்சஸ் கிராஃபிக்ஸ் கம்பெனியில் ஜான் ராம்சி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜ் ஆனார். கொஞ்ச காலத்திலேயே அதுக்கு பிரசிடென்ட் ஆனார். போல்டருக்கே வந்துட்டார். ராக்கி மவுண்டன்ஸ் அடிவாரத்தில் ஒரு வீட்டையும் வாங்கிட்டாங்க. அந்த வீட்டை அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரீமாடல் பண்ணிக்கிட்டாங்க. 1987 வருஷம் ஜனவரி 27 அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு பர்க்குன்னு பேர் வச்சாங்க. அந்த பையன் பிறந்த அந்த வீட்டில் தான் இந்த துயர சம்பவம் நடந்துச்சு. இந்த பையன்தான் தங்கச்சியை கொன்னுட்டான்னு கூட மீடியாவில் எழுதினாங்க. ஜான் பெனே கொலைக்கு முன்னாடி ஜான் வாழ்க்கையில 1992 ஜனவரி 8 ஒரு சோகமான சம்பவம் நடந்துச்சு. அது சிகாகோ பக்கத்துல நடந்த ஒரு ஆட்டோமொபைல் ஆக்சிடென்ட். அதுல தான் அவருடைய மகள் பெத் இறந்து போயிட்டா. அது அவரை ரொம்ப பாதிச்சுது. சில நாள்ல ராத்திரிலாம் மகளை நினைச்சு அழுதார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பக்திமயமாயிட்டார். ரெகுலரா பைபிள் வாசிப்பார். அடுத்த பிறவி மேல நம்பிக்கையும் வந்தது. அதே வருஷம்தான்
அவருடைய அப்பாவும் இறந்து போனார். அந்த நேரத்தில் ஆக்சஸ் கிராஃபிக்ஸ் நல்லா வளர்ந்துச்சு. மெக்சிகோ, கனடா, யூரோப்லலாம் கிளைகள் வந்துச்சு. ஆயிரக்கணக்கான பேர் அதில் வேலை பார்த்தாங்க. அவர் சொந்தமாக ஒரு ஃப்ளைட் வாங்கினார். கேபின்ல மக ஞாபகமா பெத்துங்கிற அவளுடைய பேரை எழுதி வச்சிருந்தார். அவர் ஒரு மில்லியனர் ஆனார். ஆனாலும் அவருக்கு மிஸ்ட்ரி மேனுங்கிற பேர் இருந்திருக்கு. ஜான், பேட்சி 2 பேரும் நல்ல பேரண்ட்ஸ் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு மாறான தகவல் ஏதாவது கிடைச்சிடாதான்னு போலீஸ் ரொம்ப மெனக்கிட்டாங்க. கொலைகாரனை கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன க்ளூ கிடைக்காதான்னு போலீஸ் தேடி அலைஞ்சாங்க. இந்த கேஸ்ல ஒரு திடுக்கிடும் திருப்பம் நடந்துச்சு. முக்கியமான விஷயமா மாறுச்சு ஒரு போட்டோ. அது ஜான் வீட்டு கிச்சன்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு எடுத்தது. ஒரு கிண்ணத்துல பைனாப்பிள் இருந்த படம் அது. உயிர் போறதுக்கு முன்னாடி ஜான் பெனே ஒரு ஃப்ரூட் காக்டெயில் சாப்பிட்ட தடயம் அவளோட வயத்துல இருந்துச்சு. சரியா செரிமானம் ஆகாத பழத்துண்டுகள் இருந்துச்சு. அத கண்டுபிடிச்சாங்க. அத அவ எங்க எப்ப சாப்பிட்டிருப்பாங்கிற கேள்வி வந்துச்சு. இந்த கேள்விகளை ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜான் கிட்ட பதிலும் வாங்கி இருந்தாங்க. பைனாப்பிள் கிண்ணத்துல பேட்சியோட பர்க்கோட கைரேகைகள் இருந்துச்சு. அதுக்கும் மர்டருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமாங்கிற கோணத்துல போலீஸ் விசாரணைய நடத்துச்சாங்கிற கேள்வி வந்துச்சு. போலீஸ் ரிப்போர்ட்ல அது சம்பந்தமான குறிப்பு எதுவும் இல்லாம இருந்துச்சு. இந்த கேஸ் தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனுஷனோட லைஃப்ல இவ்ளோ மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் இருக்குதான்னு தோணும். ரொம்ப சாதாரணமா டெய்லி நடக்கிற சம்பவம் ஒரு அசாதாரண நிகழ்வுக்கு அப்புறம் பயங்கரமான விசாரணைக்குரியதா மாறிடுது. அம்மா, அப்பா, மகன், மகள் இந்த 4 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்த வீடு அது. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த பொண்ணு செத்து போயிடுறா. இப்ப எல்லாமே சந்தேகத்துக்குரியதா மாறிடுது. அந்த அப்பா நல்லவரா கெட்டவரா? அந்த அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா? அந்த அண்ணன் எப்படிப்பட்டவன்? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகுது. அந்த வீட்டை பனி மாதிரி துயரம் போத்திடுது. கேட்கவே சங்கடமா இருக்குல்ல? மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு விலகி இருக்காங்க. கூடவே இருக்கிற ஒருத்தரோட பல விவரங்கள் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாம போயிடுது. ஹியூமன் லைஃப்ல ஒரு மர்டர் குறுக்கிடும் போது ஒட்டுமொத்த ஃபேமிலியோட லைஃபே மாறி போயிடுது. அது வரைக்கும் சொசைட்டி கூட இருந்த அந்யோன்யமான ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் ரொம்ப செதஞ்சு போயிடுது. எல்லாரு மேலேயும் சந்தேகம் ஏற்படுது. இது 2 பக்கமும் நடக்குது. அதாவது இப்ப ஜான் குடும்பம் அவங்களுக்கு தெரிஞ்ச பலரை சந்தேகப்படலாம். அதே மாதிரி ஜான் குடும்பத்தை பலர் சந்தேகப்படலாம். இந்த 2க்கும் நடுவுல தான் உண்மை ஊசலாடிக்கிட்டு இருந்துச்சு. ஜான் பெனே மர்டர் கேஸ்ல கிராண்ட் ஜூரியோட விசாரணை 1998 செப்டம்பர்ல நடந்துச்சு. முழுக்க விசாரிச்சு அதோட ரிப்போர்ட்டை 1999 அக்டோபர்ல கொடுத்தாங்க. கிராண்ட் ஜூரிங்கிறது ஒரு மர்டர் கேஸ்ல கிரிமினல் ட்ரையல் நடத்த போதுமான எவிடன்ஸ் இருக்கா, சாட்சிக்காரங்க இருக்காங்களாங்கிறத விசாரிச்சு முடிவு பண்ணும். இங்க டிஃபென்ஸ் அட்வொகேட்டுக்கு வேலை கிடையாது. ப்ராசிக்யூஷன் தரப்பு கிரிமினல் ட்ரையலுக்கு போலாமா, என்ன பிரிவில் குற்றம் சுமத்தலாம், அதுக்கு ஃபர்தரா எவிடன்ஸ் வேணுமா, இதையெல்லாம் விசாரிச்சு முடிவு பண்ற வேலை தான் கிராண்ட் ஜூரி செய்யும். மொத்தத்தில் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போதுமான விஷயங்கள் இருக்குதான்னு கிராண்ட் ஜூரி சரிபார்க்கும்னு சுருக்கமாக சொல்லலாம். கிராண்ட் ஜூரியில் டிடெக்டிவ் லூ ஸ்மித் சாட்சி சொல்லுவாருன்னு நினச்சாங்க. அவருக்கு கொலை கேஸ் விவகாரத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. 1997 மார்ச் மாதம் இந்த கேஸ் விசாரணையில் ஜாயின் பண்ணார். முதல்ல அவர் பேரண்ட்ஸோட கை இந்த மர்டரில் இருக்கும்னு தான் நினச்சார். ஆனால் கேஸ் ரிப்போர்ட்ஸை முழுசாக படித்தப்புறம் அவங்க கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அதை கிராண்ட் ஜூரி முன்னால் அவர் சொல்ல ஆசைப்பட்டார். ஏனோ சீஃப் ப்ராசிக்யூட்டிங் அட்டர்னி லூவோட முயற்சியை கெடுத்துட்டாரு. எதுக்காக தடுக்கிறாங்கன்னு அவருக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் லூ அதை விடுறதா இல்லை. அதான் டிடெக்டிவ் லூ ஸ்மித் கிராண்ட் ஜூரிக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அதில் இந்த கேஸில் முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு சான்ஸ் கிடைச்சா அதை ஜூரி முன்னால் சொல்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்தார். வெளியிலிருந்து வந்த யாரோ ஒருத்தர் கொன்று இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருந்தார். என்ன கொடுமைன்னா, அப்படி ஒரு லெட்டர் எழுதின விஷயத்த கூட வெளியே சொல்ல வேண்டான்னு அவருக்கு சீஃப் ப்ராசிக்யூட்டிங் அட்டர்னி பதில் லெட்டர் எழுதியிருக்காரு.
அதோட மட்டும் அவங்க நிறுத்தல. டிடெக்டிவ் லூ ஸ்மித் சாட்சி சொல்ல வரக்கூடாதுன்னு கோர்ட்ல மனு போட்டாங்க. அந்த விசாரணையை டிடெக்டிவ் லூ ஸ்மித் சொந்த வழக்கறிஞரை வச்சு வாதாடி ஜெயிச்சாரு. ஒரு கேஸ்ல உண்மையை நிலநாட்ட அவர் போராடினார். கிராண்ட் ஜூரியே ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி செயல்பட்டுச்சோங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவராகவே வந்து சாட்சி சொல்றேன்னு சொல்றாரு, ஆனா வேண்டாம் அப்படின்னு ஜூரி சொல்லுச்சுன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரத்தானே செய்யும். இந்த கேஸ்ல 3 முக்கியமான சாட்சிகளை கிராண்ட் ஜூரி ரொம்ப தந்திரமா தடுத்துருச்சு. அவங்க பேசியிருந்தா பல உண்மைகள் தெரிய வந்திருக்கும். ஒருவேளை லீகல் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த குடும்பம் தான் கொன்னிருக்கும்னு முடிவு பண்ணிருக்குமோன்னு ஜனங்க பேசிக்கிட்டாங்க. 2008 வருஷம் அப்ப டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியா இருந்த மேரி லேசி முயற்சியில ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் நடந்துச்சு. அதோட ரிசல்ட் வந்த அப்புறம் அவங்க ஜான் ராம்சிக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. அதுல ஜான் பெனேவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அந்த முயற்சியை டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஆஃபீஸ் தொடர்ந்து செய்யும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கொலை சம்பந்தமான சந்தேக பட்டியலிருந்து உங்க ஃபேமிலியை முழுமையா எடுத்துட்டோம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இனி உங்க குடும்பத்தை விக்டிம்னு தான், அதாவது பாதிக்கப்பட்டவங்கன்னு மட்டும்தான் சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி முடிவுக்கு வர காரணம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல முக்கியமான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிடைச்சிருந்தது தான். அடையாளம் தெரியாத ஒருத்தரோட டிஎன்ஏ ஜான் பெனேவோட ட்ரெஸ்ல இருந்ததை இந்த டெஸ்ட் உறுதிப்படுத்துச்சு. அதனால ஜானோட ஃபேமிலி சந்தேக வளையத்துக்கு வெளியே வந்துருச்சு. இந்த மாதிரியான அன்சால்வ்டு கிரைம்ல விக்டிம்ஸ்க்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கேஸோட நிலவரம் பத்தி ரிப்போர்ட் கொடுக்கணும். பல தடவை கேட்டும் அப்படியான ரிப்போர்ட் ஜானுக்கு கிடைக்கல. இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. 2008 அதிகாரப்பூர்வமா ஜானோட ஃபேமிலி சந்தேக வளையத்துக்கு வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறமும் அவங்க மேல பழி போடுற மாதிரியான நியூஸ் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால ஜான் குடும்பம் இந்த கேஸ்ல அவங்க மேல அவதூறு சுமத்துறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 அவதூறு வழக்கு போட்டாங்க. எல்லா வழக்குகளும் மீடியா நிறுவனங்கள் மேலதான். கடைசியா அப்படி ஒரு வழக்க 2016 வருஷம் போட்டாங்க. ஜான் பெனே மர்டர் கேஸ்ல அவளை கொன்னது பர்க்னு அவதூறு நியூஸ் போட்டதுக்காக $900 மில்லியன் நஷ்ட ஈடு கேட்டு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் 2019 முடிஞ்சுது. மீடியாவோட லட்சணம் இப்படித்தான் போல உலகம் முழுக்க. ஜான் பெனே மர்டர் கேஸ்ல வெளிச்சம் படாத நிறைய சின்ன சின்ன இருட்டுகள் இருக்கு. போலீஸ் மிஸ் பண்ண இருட்டு இருக்கு, மீடியா மிஸ் பண்ணாத இருட்டு இருக்கு. அதையெல்லாம் ஏதாவது காரணத்தோட செஞ்சாங்களா, இயல்பாவே நடந்துச்சாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா மிஸ் பண்ணாத இந்த இருட்டுகள் மேல வெளிச்சம் பாஞ்சிருந்தா இந்த கேஸ் இதுக்குள்ள முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் இந்த கேஸ பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இந்த கேஸ் ஆரம்பிச்ச சமயத்துல கொலராடோ மாகாணத்தோட கேபிட்டல் சிட்டி டென்வர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் சீஃபா டேவ் மிஷார்ட் இருந்தாரு. அவரு போல்டர் போலீஸ் சீஃப் டாம் கோபி கிட்ட எக்ஸ்பீரியன்ஸான டிடெக்டிவ்ஸ அனுப்புறோம்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாராம் டாம் கோபி. ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்ட இருந்து வர ஹெல்ப்ப ஏன் வேணான்னு சொல்லணும்? அந்த மாதிரி அனுபவம் இருக்கிற ஆளுங்க இருந்தா கேஸ முடிக்க ஈஸியா தானே இருந்திருக்கும். ஆனா அப்படியான திறமை உள்ளவங்க வேண்டான்னு ஏன் சொன்னார்னு தெரியல. இந்த டேவ் மிஷார்ட் 2010 வருஷத்துல ரிட்டையர் ஆனாரு. அதுக்கப்புறம்தான் இந்த விஷயம்லாம் வெளியே வந்துச்சு. 2020 கொரோனா டைம்ல அவர் செத்தே போயிட்டாரு. இந்த கேஸ் இன்னும் உயிரோட இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸ் விவரங்களை மீடியா உண்மைக்கு மாறா இஷ்டத்துக்கு எழுதினாங்க. அப்படியான தப்பான தகவல் மீடியாவுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தோணத்தானே செய்யும். ஜான் பெனே கேஸ்ல பல விஷயங்கள் FBI ஏஜென்ட் ஒருத்தர் மூலமா மீடியாவுக்கு போச்சுன்னு சொல்றாங்க. என்ன அதிர்ச்சியா இருக்கா? இந்த கேஸ்ல FBIக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுதான். அப்படி இருந்தும் மீடியாவுக்கு நியூஸ, அதுவும் தப்பான நியூஸ சொல்லியிருக்காங்க. முறை தவறுன உறவு காரணமா இந்த கொலை நடந்திருக்குன்னு சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் புரளிய கிளப்பியிருக்காரு. இதனாலலாம் இவங்களுக்கு என்ன லாபம்? ஒரு குடும்பத்தை இப்படி முடக்கி போட ஏன் துடிச்சாங்க தெரியல. போல்டருக்கு இருந்த நல்ல பேரை இந்த மர்டர் கெடுத்துருச்சுன்னு அந்த ஊருக்காரங்க நினைச்சிருக்கலாம். அது வரைக்கும் நல்ல மதிப்பு இருந்துச்சு. போல்டர்னு சொன்னா ஒரு கெத்தா இருந்துச்சு.
அப்புறம் ஜான் பெனே லிட்டில் மிஸ் கொலராடோவா செலக்ட் ஆனா. அதெல்லாம் ஒரு பெருமைய ஊருக்கு கொடுத்துச்சு. ஜான் பெனே மர்டருக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. போல்டர்னு சொன்னாலே ஜான் பெனே மர்டர் நடந்த ஊரான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த எரிச்சல் கோவத்தெல்லாம் தான் ஜான் ஃபேமிலி மேல காட்ட ஆரம்பிச்சாங்களோ. அந்த ஃபேமிலிய பத்தி தப்பு தப்பா பேசினாங்க. மீடியாவும் இதுக்கு காரணமா இருந்துச்சு. ஜான் ஃபேமிலி கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை சமாளிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த மாதிரி அக்கப்போர் வம்பு பேச்சு மத்தவங்களுக்கு வேணா டைம் பாஸா இருக்கலாம். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு மனவேதனையா இருந்திருக்கும். முதல்ல இது அமெரிக்காவோட நின்னுருச்சு. 2000க்கு அப்புறம் சோஷியல் மீடியா பூம் ஆக ஆரம்பிச்சுது. இந்த மர்டர் விஷயம் உலகம் பூராவும் பரவிச்சு. ஜான் பெனே மர்டர் கேஸ் பத்தி கேள்விப்படுற எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுவாங்க. அந்த குழந்தைய குடும்பத்துக்காரங்களே கொன்னுட்டாங்கன்னு ஒரு தரப்பு சொல்லும், இன்னொரு தரப்பு இல்ல வெளியில உள்ள ஆளு கொன்னு இருக்கலாம்னு பேசும். இது ரெண்டுக்கும் வசதியா ஆன்லைன்ல கிடைக்கிற தகவலை வச்சுக்கிட்டு பேசுவாங்க. இயன் கிரீன்வுட் அப்படின்ற பேர்ல ஒரு PhD ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி தீர்வு காண முடியாத கேஸ்களுக்கு சோஷியல் மீடியாவில் பெரிய வரவேற்பு இருக்குன்றத சொல்றாரு. அவரு இந்த கேஸ் பத்தியும் இது சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு கவர் ஆயிருக்குங்கிறத பத்தியும் ஆய்வே பண்ணியிருக்காரு. ரெடிட், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இப்படி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் இந்த கேஸ் செம ஹாட் டாபிக்காக தான் இருக்கு. ஆன்லைன்ல மட்டும் இல்லை, இந்த கேஸ் பத்தி 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட யூடியூப் வீடியோஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் இந்த கேஸ் மேல ஒரு ஆர்வம். இந்த கேஸ் முதல்ல இருந்தே ஒரு மாதிரி பெக்யூலியரான கேஸ். அதனால யாருனாலும் அதை பத்தி பேச முடியுது, கட்சி கட்டி ஆட முடியுது. மொத்தத்துல ஜான் பெனே மர்டர் எல்லாருக்கும் ஜாலியான பேச்சு பொருளாயிருச்சு. அது ஒரு குடும்பத்தோட சங்கடங்கிறத யாருமே யோசிக்கல. ஒரு கதை மாதிரி ஆளுக்கு உருட்ட ஆரம்பிச்சாங்க. ஃபேஸ்புக்லயே நிறைய குரூப் இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் இந்த கேஸை பத்தி விவாதிக்கிறாங்க. ஆளுக்கு ஐடியா கொடுக்கறாங்க. இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும்னு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுறாங்க. இதெல்லாம் சரியா தப்பான்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. பொதுவாகவே மனுஷங்க எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு நினைக்கிற ரகம் தானே. இந்த அக்கப்போருக்கு நடுவில் பரிதாபமா உண்மை முழிச்சுக்கிட்டு கிடக்கும். ஒரு மர்டர் கேஸ முடிக்கணும்னா ஒன்னு வாக்குமூலம் வேணும், இல்ல சரியான சாட்சிகள் வேணும், இல்லனா ஒழுங்கான எவிடன்ஸ் வேணும். இது எதுவுமே இல்லங்கறப்போ என்ன ஆகும்? அந்த கேஸ் எப்படி நகரும்? பள்ளத்துக்குள்ள விழுந்த டயர் மாதிரி ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டே நிக்கும். அப்படித்தான் இந்த கேஸ் சைக்கிள ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுன மாதிரி ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா விசாரணை என்னமோ தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கேஸ்ல 590 பேரை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. 64 எக்ஸ்பர்ட்டுகள் கிட்ட ஒப்பீனியன் வாங்கியிருக்காங்க. சந்தேகப்பட்ட 100 பேரை விசாரிச்சு அவங்க மேல தப்பு இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1058 சாட்சியங்களை சேகரிச்சிருக்காங்க. 500 பொருள்களை லேப்ல சோதிச்சிருக்காங்க. 215 சாட்சிகள் கிட்ட எழுதியும் வாங்கியிருக்காங்க. இந்த கேஸோட டாக்குமெண்ட்ல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு தெரியுமா? சொன்னா உங்களால நம்ப முடியுமானே தெரியல. நல்லா கேளுங்க. அதுல மொத்தம் 30,000 பக்கம் இருக்கு. என்னடா விஜயகாந்த் படத்து வசனம் மாதிரி டேட்டாவா சொல்றேனேன்னு யோசிக்காதீங்க. அவ்ளோ நடந்திருக்கு இந்த கேஸ்ல. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கேஸ்ல எவ்ளோ மர்மம்னு. நம்பவே முடியலல. ஆனா நம்பித்தான் ஆகணும். இப்படிலாம் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 28 வருஷமா இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. கொலைகாரனை பிடிச்சிடலான்னு இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே ஒரு கேஸ பத்தி சொன்னேனே, 40 வருஷம் கழிச்சு கொலைகாரனை கண்டுபிடிச்ச சம்பவத்தை. அதே மாதிரி இந்த கேஸ்லயும் ஒருவேளை கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம்னு நம்புறாங்களோ என்னவோ. ஜான் பெனேங்கிற அந்த அழகான பொண்ணு, சுட்டி பொண்ணு, புத்திசாலி பொண்ணு திடீர்னு மாயமாயிட்டா. அந்த பொண்ணை கொல்ல யாருக்கு மனசு வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியே ஜான் பெனே அம்மா பேட்சிய கொன்னுருச்சோ என்னவோ. அவங்க 2006ல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கேன்சர் வேற இருந்துச்சு. அவங்களோட குடும்பம் சந்தேக வளையத்துல இருந்து வந்தது தெரியாமலே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட மகளுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் மீடியாவுல தாறு மாறா நியூஸ் வந்ததையெல்லாம் அவங்களால தாங்கிக்கவே முடியல.
பாட்சி இறந்ததுக்கு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு 2014 ஜான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க பேரு ஜான். அவங்க ஜான் பெனேய நேர்ல பார்த்ததில்ல. ஒரு தடவை அவங்க ஜான் கூட ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ ஜான் பெனே மாதிரியே ஒரு குழந்தை பொன்னிறமான கூந்தல்ல குதிரவால் போட்டுக்கிட்டு துள்ளி குதிச்சு போயிருக்கா. அத பார்த்த உடனே சட்டுன்னு ஜானுக்கு அவரோட குழந்தை ஞாபகம் வந்துடுச்சு. ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சுட்டாராம். அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சான். கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அத கிறிஸ்து எப்படி சகிச்சுக்கிட்டாரு? அப்ப கடவுள்ங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லையானெல்லாம் தோணலாம். ஆனா ஜான் குடும்பத்துல யாரும் அப்படி நினைக்கல. அவங்க நல்ல கிறிஸ்தவ குடும்பமா இருக்காங்க. ஜான் பெனேயவ கடவுள் அவர்கிட்ட பாதுகாப்பா வச்சிருக்கிறதா நம்புறாங்க. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு போதுமானதா இருக்கு. இந்த கஷ்டத்துல இருந்து அவங்கள அந்த நம்பிக்கை தான் காப்பாத்துது. ஜான் பெனேயோட டெட் பாடி அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல தான் கிடைச்சது. அதனால அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் பேஸ்மெண்டே இல்லாத வீடா பார்த்துதான் குடியேறாங்க. வீட்ல பேஸ்மெண்ட் இருந்தா பெனே ஞாபகம் வந்துடுமே. ஒரு குடும்பத்தை மீடியா எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு பாருங்க. இந்த மாதிரி சம்பவங்களை கேள்விப்படும்போது குழந்தைங்கள நாம குழந்தைங்களா இருக்க விடுறோமான்னு கண்டிப்பா யோசிக்கணும். அவங்க கிட்ட திறமை இருக்கலாம், அதை நாம ஊக்குவிக்கலாம், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. லிமிட்டை தாண்டி போனா அந்த குழந்தைங்களோட சைல்ட்ஹுட் செதஞ்சு போயிடும். ஒரு குழந்தைய குழந்தையா இருக்க விடாம செய்யறது எவ்வளோ பெரிய வயலன்ஸ் தெரியுமா? வயலன்ஸ்னா உயிரை கொல்றது மட்டும் இல்ல, உணர்வுகளை கொல்றதும் வயலன்ஸ் தான். அது நமக்கு புரியறது இல்லைல்ல. அந்தந்த வயசுல அந்தந்த வயசுக்குரியதை மட்டும்தான் அனுபவிக்கணும். வயசுக்கு மீறின எல்லாமே சிக்கலாத்தான் போய் முடியும். சின்ன குழந்தைங்களுக்கு போட்டியெல்லாம் ஏன் தான் நடத்துறாங்களோ? பெரியவங்களோட புகழ் போதைக்கும் விளம்பர மோகத்துக்கும் குழந்தைங்கள ஊறுகாயாக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. ஜானுக்கும் பாட்சிக்கும் ஏஞ்சல் மாதிரி வந்து ஜான் பெனே குழந்தையா பிறந்தா. அவ அழகு போட்டிகள்ல கலந்துக்காம இருந்திருந்தா ஒருவேளை அவளுக்கு இப்படி ஒரு முடிவே நடந்திருக்காம இருக்கலாமோ? இந்த கேஸ முழுசா கேட்ட நீங்க இதுல மீடியா நடந்துட்ட விதத்தை பத்தி கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. ஏன் மீடியா இவ்வளவு இன்சென்சிட்டிவா நடந்துச்சு? அம்மா மிஸ் அமெரிக்கா, பொண்ணு லிட்டில் மிஸ் பட்டம் ஜெயிச்சவ, அதனால ஒரு ஹைப் கிடைக்கும்னு மீடியா நினைச்சது, அதனால எதை வேணா எழுதலாம், எதை வேணா டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா நம்ம எல்லாருக்குமே செலிபிரிட்டிஸ் லைஃப் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கத்தானே செய்யுது. ஒரு பிரபலத்தோட வீட்டுக்குள்ள எட்டி பாக்குற ஆசை எல்லாருக்குள்ளயும் இருக்குதானே. நம்மளோட அந்த ரகசிய ஆசைக்குத்தான் மீடியா தீனி போடுதோ என்னவோ. நம்மளோட பலவீனத்தை மீடியா பயன்படுத்திக்குதோ என்னவோ. அதனாலதான் மீடியாவோட பேனாவும் கேமராவும் செலிபிரிட்டிஸ் பின்னாடியே அலையுது. பிரபலங்களோட சாதாரண கதைகளுக்கு கூட ஏராளமான ஜோடனைகளை செஞ்சிடுது மீடியா. கேட்டா மக்கள் அதை விரும்புறாங்கன்னு பழிய மக்கள் மேல போட்டுட்டு மீடியா ஈஸியா தப்பிச்சிடுது. பிரபலங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. அத நாம புரிஞ்சு நடந்துக்கிட்டா மீடியாவோட பருப்பு வேகாது. இல்லனா மக்கள் மேல பழி போட்டுட்டு பிரபலங்களை பத்தி ஹாட்டா நியூஸ் போட்டு மீடியா குளிர் காஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தருக்கு பாப்புலாரிட்டி இருக்குங்கிறதுக்காக அவங்கள பத்தி என்ன வேணா எழுதலான்னு நினைக்காம உண்மைய சொல்றதும் எழுதுறதும் தான் மீடியாவோட அறம். அதனால இந்த கேஸ கேட்ட நீங்க இந்த கேஸோட உண்மைய தெரிஞ்சுக்கங்க. எப்பவுமே உண்மை அழகானது. அந்த அழக தெரிஞ்சுக்க முடியலனாலும் என்ன ஏதுன்னு தெரியாம மீடியா மாதிரி ஏதாவது புரளிய கலப்பாதீங்க. இந்த கேஸ் பத்தி மட்டும் இல்ல, எந்த கேஸ் வேணாலும் இருக்கட்டும், எதை பத்தி வேணாலும் இருக்கட்டும், புரளிய மட்டும் கண்டிப்பா கலப்பாதீங்க. இன்னொரு கேஸோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Dakshin.
Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.